வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவான் கும்பத்தில் பிற்போக்கு நிலையில் 5 ராசி மக்களுக்கு தாங்கள் செய்யும் வேலை மற்றும் தொழிலில் பின்னடைவு ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் கர்மாவின் தெய்வமாக கருதப்படுகிறார். சனி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை ஜாதகர் வாழ்வதற்கான படிப்பினைகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது மற்றும் அவர்களின் செயல்களின் அடிப்படையில் ஜாதகர்களுக்கு அது தகுந்த வெகுமதிகள் அளிக்கிறார். சோம்பேறிகளாகவும் தவறான செயலில் ஈடுபடுவர்களும் சனி பகவான் கடுமையான தண்டனையை எதிர்கொள்கின்றனர். மாறாக விடாமுயற்சியும் நேர்மை உள்ளவரிடம் சனி அவர்களுக்கு சாதகமாக பலன்களை தந்து நலமாக வாழ வைக்கிறார். ஜூன் 29 அன்று இரவு 11:40 நேரத்திற்கு சனி பகவான் கும்பராசியில் பிற்போக்கான கட்டத்தில் நுழைகிறார், அதாவது வக்ரமாகிறார். இந்த பிற்போக்கு காலத்தில் சில ராசி மக்கள் தங்கள் தொழிலில் பின்னடைவை சந்திக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் ஆளும் கிரகமாக இருக்கக்கூடிய தன்மை ஈயம், இரும்பு, தானியங்கள் மற்றும் இந்த பொருட்களையும் சனி ஆளுகிறது. சுரங்கம், நிலக்கரி, வர்த்தகம், பிளம்பிங், பாதுகாப்பு சேவைகள் மற்றும் பிற சனியின் தாக்கம் பெற்ற தொழில்கள் போன்ற இந்த தொழில்கள் அனைத்தும் இந்த சக்தி வாய்ந்த கிரகத்துடன் இணைக்கப்படுகிறது. இதனால் தற்சமயம் சனி பகவான் பிற்போக்கில் ரிஷபம், மிதுனம், துலாம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் சற்று அவருடைய வேலையிலும் தொழிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ரிஷபராசி மக்களுக்கு அவர்களின் ஜாதகத்தில் 9 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 10ஆம் வீட்டில் பிற்போக்காக செல்கிறார். இந்த நேரத்தில் ரிஷபம் ராசி மக்கள் தங்கள் தொழில்துறையில் சரிவு சந்திக்கலாம். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பணி சுமையை அதிகரிப்பதை காணலாம். அதை முடிக்க இவர்கள் தங்கள் ஆற்றல் மற்றும் நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கு. இருப்பினும் ரிஷபராசி மக்கள் தாங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் யாவற்றும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் உண்மைக்கு தவறாமல் இருக்க வேண்டும். பொய்யும் புரட்டும் இருந்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்து மிதுனம். மிதுன ராசி மக்களுக்கு சனி 8 மற்றும் 9ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். இப்பொழுது சனி பகவான் உங்கள் 9ஆம் வீட்டில் வக்கரத்தில் செல்ல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் தன்னம்பிக்கை குறையாது. தன்னம்பிக்கை அதிகமாக குறைவது பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். தொழில் வல்லுநர்கள் சில சிறந்த வாய்ப்புகளை இந்த நேரத்தில் இழக்க நேரிடும். வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள உங்களுடைய நற்பெயர் குறையக்கூடிய தன்மைகளுக்கு இவை யாவும் உங்களுடைய செயல்களால் உருவாக்கக்கூடியது. உங்களின் கடின உழைப்பு உங்கள் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்களால் கவனிக்கப்படாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே தொழிலிலும் சக ஊழியர்களும் முக்கியம் அனுசரணையாக நடந்து அவருடைய ஆதரவுடன் எதை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் உங்கள் 4வது மற்றும் 5ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். தற்போது சனி உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருகிறார். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி மக்கள் தங்கள் எதிர்காலம் குறித்த கவலைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் விவேகம் மற்றும் புத்திசாலித்தனம் சில நேரங்களில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு மனதின் துன்பங்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக அவற்றை எடுத்து கூறவும் உங்களுடைய நிலையை அவர் முன் விரிவுபடுத்தி பேசவும் நன்மையாகவும் யாவும். அடுத்து விருச்சிக ராசியின் மக்களுக்கு சனி பகவான் உங்கள் 3வது மற்றும் 4வது வீடுகளை ஆட்சி செய்கிறார். தற்போது சனி பகவான் உங்கள் 4ஆம் வீட்டில் வக்கரத்தில் செல்ல இருக்கிறார். விருச்சிக ராசியில் உள்ள தொழில் வல்லுநர்கள் இந்த நேரத்தில் சில நல்ல வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடும். உங்கள் பொறுப்புகள் சில நேரங்களில் அதிகரிப்பதை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். இது நீங்கள் பாராமுகமாக இருந்தால், வேலையில் கவனமின்றி இருந்தால் உங்களுடைய தொழில் இழப்புகளுக்கு அதிகமாக வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து இருக்கும் வேலையில் சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீனராசியின் கீழ் பிறந்த மக்களுக்கு சனி பகவான் உங்கள் 11 மற்றும் 12ஆம் வீடுகள் ஆட்சி செய்கிறார். தற்போது சனி உங்கள் 12ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் சற்று தொழிலிலும் வேலையிலும் அதிருப்தி அடையலாம். நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், அல்லது அதற்குரிய ஆதாய பலன் சம்பளம் கிடைக்காமல் போகலாம். இதனால் உங்களுக்கு வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களின் பணிக்கான பாராட்டு கிடைக்காமல் போவதற்கும் அதற்குரிய பலனும் ஆதாயம் கிடைக்காமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. மேற்கூறிய இந்த 5 ராசி மக்களுக்கும் பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. எங்கு எப்படி சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு தங்களுடைய பலனை அறுவடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன்.
அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.